செத்து போயிட்டார் கோடீஸ்வரன். என்ன தெரியுமா சொன்னாங்க? மனிதன் உயிரோடு இருக்கும்போது சொன்னார் கோடீஸ்வரன். இறந்த பிறகு என்ன சொன்ன? தாய் உன செத்து நாரி போச்சலாம், புணத்தை எப்படா தூக்குறீங்க? நாங்க உயிரோடு இருக்கும்போது கோடீஸ்வரன், இறந்த பிறகு புணவுங்கிற. அவ்வளவு கோடீஸ்வரன் இறந்த பிறகு இடுப்பட அருணாக்கல் போட மாட்டாங்க, வெட்டிக்கிட்டு வருவாங்க. நெத்தியில் ஒருத்தர காசை வெட்டி வச்சிருப்பாங்க. குளிக்கல் போட்டு வண்ணத்தல போது அந்த ஒருத்தர காசையை எடுத்துக்கிட்டு வண்ணத்தல் வாங்க. இவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கை மனித வாழ்க்கை. ஏன் சொன்னா, கடல் கருக்கை சென்று மீனவர்களை மீன்பிடித்து வருவதற்கு கரைக்கு திரும்புவதற்கு 10 நாட்கள் 15 நாட்கள் ஆகும். இதற்கு இடையிலே அந்த மீன் ஐஸ் வச்சு செத்து ஐஸ் வச்சு பதப்படித்தான் கரை கொண்டாட. அதை வாங்க நம்ம தலை பார்த்து கேட்பாங்க, அண்ணன் நல்லா மீனா கொடுங்கனே, அண்ணன் நல்ல நண்டா கொடுங்க. அதுதான் செத்து நாட்டை குடிச்சு போச்சு. அப்போதான் நான் தரம் பார்க்கிறேன். அப்படியே விற்கிற வெயில் உனக்கு வெயிலை பதப்படுத்தி கருவாடி என்ற வெயிலே அதிக வித்து காசு ஆக்கி போடுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நாட்டை பிடிச்சுள்ள நண்டு மீனுக்குள்ள மரியாதை மனுஷனுக்கு கிடையாதியா. இதுக்குள்ள ஒண்ணு வச்சவா என்ன வச்சவா, நீ பெரியாரா நான் பெரியாரா, என்னத்தை கொண்டு வந்த? நீ போகும்போது என்னத்தை கொண்டு போற? 4 யுகங்களுக்கு முன்னாடியே பிறந்தார் பட்டினத்தார். அன்னைக்கு 9 கோடிக்கு அதிபதியவன். அவன் சாகும் போது என்ன சொல்ல தெரியுமா? நீ செத்த பிறகு உடஞ்சு போன குண்டூசியோட ஒன்னால் கொண்டு போக முடியாதா? காவற்ற ஊசியும் வாராதான் கடைபிடிக்கிறார் பட்டினத்தார். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தானே, உன்னையில ஒத்துருவ காசோட உள்ள கொண்டு போக முடியாது இருக்க. இவ்வளவு பெரிய உலகம் யா, எதுக்குத்தான் இந்த ஆராதனை நடக்குது என்னன்னு தெரியல. போங்க.